அண்ணாவோடு விஜயகாந்தை ஒப்பிட்டு 2016 கேப்டன் விஜயகாந்த் வருவார் என்று வைகோ அவர்கள் பேசியதை இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விஜயகாந்த் பீனிக்ஸ் பறவை அல்ல, அவர் ஒரு கரிக்கோள். தன் பிள்ளைகளையே கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாத ஒருவர் பேசுகிற பேச்சு என்றே நான் இதை கருதுகிறேன். எளிமையான முறையில் உப்பை போல எளிமையானவராகவும் மழைநீரை போல சுத்தமானவராகவும் இருக்கிற இந்த ஆட்சியை பற்றி மக்களுடைய எதிர்பார்ப்பு. ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் அடித்தட்டு தொடங்கி அனைத்து மக்களுக்கும் செய்திருக்கிற மகத்தான பாங்கு. ஆக எளிய மக்களுடைய நம்பிக்கை சட்டம் ஒழுங்கு சரியாக இருப்பது, ஏனைய நலத்திட்டங்கள் சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றுவது, அந்த பள்ளி சிறார்களுக்கு சிறகுகளை செய்து கொடுத்த தலைவி. லேப்டாப் திட்டத்தை அறிவித்தார். சொன்ன திட்டத்தை கடைசி வரை தொடர்ந்து நிறைவேற்றுகிற அந்த துணிச்சலும் ஆற்றலும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருந்த காரணத்தினால் தற்போதும் சொல்லியிருக்கிற வாக்குறுதிகளையும் அவர் நிறைவேற்றுவார். சொன்ன சொல்லை அவர் நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்கிற காரணத்தினால்தான் புரட்சி தலைவி அம்மாவுக்கு வெற்றி என்கிற சூத்திரம் மிக எளிதாக கையாள வந்து சேர்ந்தது. கட்டுப்படாத திமுகவின் எம்எல்ஏக்கள் எங்கே அண்ணா திமுகவுக்கு கட்சித்தாவி விடுவார்களோ என்கிற பயத்தில் தான் அவர் அப்படி நடந்து கொண்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் தன் பிள்ளைகளையே கட்டுப்பாட்டில் வைக்க தெரியாத ஒருவர் பேசுகிற பேச்சென்றே நான் இதை கருதுகிறேன். தேமுதிகவை அவர்கள் எப்போது அந்த கட்சியை கூட்டணி வைத்து கொண்டு அந்த கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜயகாந்தை முதல்வர் வேட்பாளராக அவர்கள் அறிவிக்க தொடங்கி அன்றே அவருடைய அஸ்திவாரம் ஆட்டம் காண தொடங்கிவிட்டது. அண்ணாவோடு விஜயகாந்தை ஒப்பிட்டு 67 அண்ணா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததைப் போல 2016 கேப்டன் விஜயகாந்த் வருவார் என்று வைகோ அவர்கள் பேசியதை மனச்சாட்சி மிதிக்கிற எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்போதும் தடுமாற்றத்திலே இருக்கக்கூடிய விஜயகாந்துக்கு ஒரு நிலையான ஒரு தொலைநோக்கு பார்வை எதுவும் இல்லாத நீர்த்து போன பார்வையே இருந்த காரணத்தினால் மக்கள் அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு முதல்வராக ஏற்றுக்கொண்டு வேட்பாளராக அறிவிக்கக்கூடிய அந்த கட்சியை கூட்டணியை முற்றிலுமாக புறந்தள்ளிவிட்டார்கள். கழுத்து வெளுத்தாலும் காகம் கருடனாக முடியாது. விஜயகாந்த் பீனிக்ஸ் பறவை அல்ல, அவர் ஒரு கரிக்கோழி. அது முட்டை போடாது, குஞ்சு பொரிக்காது. இந்த தேர்தலோடு அந்த கரிக்கோழியை குழம்பு வைத்து சாப்பிட்டு விட்டார்கள். இனி அதற்கு எதிர்காலமே இல்லை. இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கிரிக்கெட்டோட தாதான்னு செல்லமா அழைக்கப்படுற நம்ம சௌரவ் கங்குலிக்கு இந்தியன் டீம்ல விக்கெட் கீப்பருக்கு பற்றாக்குறை இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுல இருந்துட்டே இருந்துச்சுங்க. சோ விக்கெட் கீப்பர் பணிக்கு மட்டும் இல்லாம 6வது 7வது இடத்துலயும் சூப்பரா விளையாடுற ஒரு ஆள் தேவை அப்படின்னு அவர் தேடிட்டு இருந்தாரு.